நீங்க இங்கிலீஷ் பேசினா அவ்வளோதானே! அதுவும் ஒரே ஒரு வார்த்தைய வச்சே உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். அது எப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். உங்கள சுத்தி உங்க வீட்ல நெறைய பொருட்கள் இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. அது புக்கா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம். அந்த ஒரு பொருள எடுத்துக்கிட்டு, அதுல என்னென்ன சென்டென்சஸ்லாம் உங்களால ஃபார்ம் பண்ண முடியுது? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியுது? அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லாங்குவேஜ பேசணும்னா, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ, அந்த பிராக்டிஸ் தான் இது. அத எப்படி பண்ணலாங்கிறதுக்கு நான் இங்க ஒரு சாம்பிள் வீடியோ குடுத்துருக்கேன். ஓகேவா? நான் இங்க பென் அப்படின்ற ஒரு வேர்ட வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு, இங்க ஒரு 40 சென்டென்சஸ் குடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have a pen. I have a pen. இந்த பேனா புதுசு. This pen is new. This pen is new அப்படின்னு சொல்லலாம். அந்த பேனா என்னோடது. இத எப்படி சொல்லுவீங்க? That pen is mine. That pen is mine. என் பேனாவ தொலைச்சிட்டேன். இத எப்படி சொல்லலாம்? I lost my pen. I lost my pen. உன் பேனா நல்லா எழுதுது. Your pen writes well. Your pen writes well. பேனாவ உடைக்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? Don't break the pen. Don't break the pen. நான் ஒரு ப்ளூ பென் வாங்கினேன். இத எப்படி சொல்லலாம்? I bought a blue pen. I bought a blue pen. பேனா டேபிள் மேல இருக்கு. இது எப்படி சொல்றது? The pen is on the table. The pen is on the table. பேனாவ உன்னோட பேக்ல வை. இது எப்படி சொல்றது? Keep the pen in your bag. Keep the pen in your bag. நான் உன் பென்னை யூஸ் பண்ணலாமா? இது எப்படி கேட்கலாம்? Can I use your pen? Can I use your pen? என் பென் எங்க? Where is my pen? Where is my pen? யார் என் பென்னை எடுத்தது? இதை எப்படி கேட்பீங்க? Who took my pen? Who took my pen? உனக்கு எந்த பென் பிடிச்சிருக்கு? இதை எப்படி கேட்கறது? Which pen do you like? Which pen do you like? உன் பென் என்ன கலர்? What color is your pen? What color is your pen? இந்த பென்னை எப்போ வாங்கின? இது எப்படி கேட்பீங்க? When did you buy this pen? When did you buy this pen? உனக்கு ஏன் பென்னு தேவை? Why do you need a pen? Why do you need a pen? இது யாரோட பென்? Whose pen is this? Whose pen is this? இந்த பேனாவோட விலை என்ன? இது எப்படி கேட்பீங்க? How much is this pen? How much is this pen? என் பேனா வேலை செய்யல. என் பென் எழுத மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்றது? My pen doesn't work. My pen doesn't work. உன் பென்னை கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அத give me your pen. Give me your pen அப்படின்னு கேட்கலாம். நான் தரையிலேருந்து ஒரு பேனா பார்த்து எடுத்தேன். இது எப்படி சொல்லலாம்? I found a pen on the floor. I found a pen on the floor. அவ பேனாவை தேடிட்டு இருக்கா. இது எப்படி சொல்றது? She is looking for her pen. She is looking for her pen. என் பேனாவை கேட்காம எடுக்காத. இது சொல்லுவோம் இல்லையா? Don't take my pen without asking. Don't take my pen
without asking. நான் எப்பவும் ஒரு பேனா வச்சிருப்பேன். I always carry a pen with me. I always carry a pen with me. பேனால ink இல்ல. இதை எப்படி சொல்றது? The pen has no ink. The pen has no ink. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பென்னு கடனா கொடு. Please lend me a pen. Please lend me a pen. என் ஆசிரியர் இந்த பேனாவை எனக்கு gift-ஆ கொடுத்தாங்க. இது எப்படி சொல்றது? My teacher gifted me this pen. My teacher gifted me this pen. பேனா டேபிளுக்கு அடியில விழுந்துருச்சு. The pen fell under the table. The pen fell under the table. பேனால இங்கு கசியுது. இதை எப்படி சொல்றது? The pen is leaking ink. The pen is leaking ink. என் பேனாவை எங்க வச்ச? Where did you keep my pen? Where did you keep my pen? இந்த பேனாவை உனக்கு யார் கொடுத்தது? Who gave you this pen? Who gave you this pen? நீ எப்போ என் பேனாவை திருப்பி தருவ? இது எப்படி கேட்கலாம்? When will you return my pen? When will you return my pen? எந்த பேனா நல்லா எழுதுது? Which pen writes better? Which pen writes better? யாரோட பேனாவை கடன் வாங்கின? Whose pen did you borrow? Whose pen did you borrow? நீ எத்தனை பேனா வச்சிருக்க? இதை எப்படி கேட்கலாம்? How many pens do you have? How many pens do you have? ஒருத்தர் வச்சிருக்க பென் நமக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, இந்த பேனாவை நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? Where can I buy this pen? Where can I buy this pen? அவன் பேனா கொண்டு வர மறந்துட்டான். இது எப்படி சொல்லலாம்? He forgot to bring the pen. He forgot to bring the pen. அவ பென்ல இங்கு தீந்துடுச்சு. இதை எப்படி சொல்றது? Her pen ran out of ink. Her pen ran out of ink. பேனா மூடிய சரியா மூடு. இதை எப்படி சொல்றது? Close the pen cap properly. Close the pen cap properly. நீ ஏன் எப்போதும் உன் பேனாவை தொலைச்சிட்டே இருக்க? இதை எப்படி சொல்றது? Why do you always lose your pen? Why do you always lose your pen? அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு வேர்டு எடுத்து அதில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே ஒரு நாளும் ஒரு வேர்டு எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே சீக்கிரமே நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.